உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிதம்பரத்தில் பல தெருக்களில் சுற்றி திரியும் ஆடு, மாடு, பன்றி மற்றும் நாய்கள். அதிலும் மாடும் மற்றும் பன்றிகளோட தொல்லை தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு எப்போ தான் தீர்வு கிடைக்கும் என்பது சிதம்பரம் பொதுமக்களின் ஒரு கேள்வியாகவே உள்ளது. முதல்ல மாடுகளோட பிரச்சனையை பார்ப்போம். எத்தனை முறை இது சிதம்பரத்தில் வர்த்தக சங்கம் இதை கையில் எடுத்து போராடினாலும் அவர்களை சமாதானப்படுத்துகிற வகையில் சில நாட்கள் மாடுகளை அப்புறப்படுத்துறாங்க. பிறகு பழையபடியே வழக்கம் போல தெருக்கல்ல சுத்தி திரிக்குது. ஆனாலும் சிதம்பரம் வர்த்தக சங்கம் எந்த வகையிலும் சோர்ந்து விடாமல் போராடி வருகிறது. இதற்கு எப்போதான் ஒரு முடிவு வருமோ என்று தெரியல. வர்த்தக சங்கம் ஒரு புறம் போராடிட்டு இருந்தாலும் சில அரசியல் கட்சிகளும் இதற்காக போராடிட்டாங்க. அதற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் பன்றி மாடு வைத்திருப்பவர்கள் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை விட அதிகாரமிக்கவர்கள் போல் இருக்கு. சில பேர் கேட்கலாம், மாடு தானே உங்களுக்கு என்ன தொல்லை செய்யுது என்று. அப்படி கேட்குறவங்களுக்கு சில பதிவை நான் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கேன். சிதம்பரத்தில் பல தெருக்களில் இப்படி மாடுகள் திரிகிறதால் மக்கள் நடமாடும் போதும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர். அது ஒரு புறம் இருக்க, கூட்ட நெரிசல் உள்ள இடத்துல கூட மாடு ரொம்ப சகஜமாக நடமாடுது. இரவு நேரங்களில் நடு ரோட்டில் படுத்து விடுகிறது. அதனால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகிறது. உங்களுக்காக சில காணொலிகளை எடுத்திருக்கிறேன். சிதம்பரத்தில் எப்படியெல்லாம் மாடுகள் மக்களை தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் சுற்றி திரிக்குதுன்றதை வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது நம்ம சிதம்பரத்தில் எடுத்த வீடியோ. இதுக்கு முன்பு மாடுகளால் பல ஊர்களில் நடந்த விபத்துக்களை சில ஊடகங்கள்லேருந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன். அதையும் வாங்க பார்க்கலாம். பிரதான சாலையில் படுத்திருந்த மாட்டின் மீது வேகமாக வந்த பைக் மோதி விபத்துக்குள்ளானதில் பைக்கை ஓட்டி வந்த மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வந்தவாசியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை நகராட்சி அதிகாரிகள் பிடித்து நடவடிக்கை எடுத்தனர். மதுரையில் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விழுப்புரத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் ஒன்றுக்கொன்று மோதி சண்டையிட்டுக் கொள்வதால் வாகன விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பார்த்தீர்களா, மனித உயிருக்கு இவ்வளவுதான் ஒரு மதிப்பா? சிதம்பரத்திலையும் இதே போல ஒரு விபத்து நடந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு வருமோ என்னமோ. தயவு செஞ்சு ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தாழ்மையுடன் இந்த சிதம்பரம் நகராட்சியை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சில நகராட்சிகளை போல சிதம்பரம் நகராட்சியும் இந்த மாடுகளை திரிய விடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் அவதாரமாக ஒரு தொகையை வசூல் செய்தால் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்கும். மாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பன்றிகளோட தொல்லை அதுக்கு மேலே. பன்றிகளால் சிதம்பரத்தில் இதுக்கு முன்பு பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருடத்தில் அண்ணா தெருவில் ஒருத்தரை பன்றி கடிச்சது. அதுக்கு நகராட்சி இதற்கு எப்போதும் போலவே நடவடிக்கை எடுத்தாங்க. அதற்கு பன்றி வளர்ப்பவர்கள் நகராட்சி மேல் தாக்குதலும் எடுத்தார்கள். அதனால் இன்று மீண்டும் தெருக்களில் பன்றிகள் சுதந்திரமாக திரிகின்றன. பன்றிகளால் பல நோய்கள் இப்போது பரவி வருகிறது. சில குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு வாந்தி, ஜுரம் மற்றும் பல நோய்கள் பரவி வருகிறது. இதுபோல பல தெருக்கள்ல பன்னிகள் சுற்றித் திரியும் காட்சிகள்
வீடியோவில் கடைசி பதிவு உலக புகழ்பெற்ற தில்லை காளியம்மன் ஆலயத்துக்கு போகிற வழியில் தான் இந்த பதிவுகள். பொதுமக்களின் நலனுக்காக தான் இந்த நகராட்சி இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது எதற்கு? யாருக்காக பயந்து அல்லது லஞ்சம் வாங்கிவிட்டீர்களா என்ற எண்ணமும் பொதுமக்களுக்கு வரும் முன்பு இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். இதுபோல் உங்கள் ஊர்லேயும் பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போடுங்க. நன்றி, வணக்கம்.